ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ளவுஸில் வந்து நம்ம என்னென்ன பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதை எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத சொல்லித்தரேன் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு 4 லைன் ஜரி லைன் கொடுத்து பேக் நெக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அது வந்து நம்ம ஸ்டிச்சிங்காக. செகண்ட் ஒன்று வந்துட்டு 3mm பீடு சிங்கிள் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து சுகர் பீடு வந்து நார்மலாக வந்து 2 வச்சு ஸ்டிச் பண்ணலாம். 2க்கு மேலே போகையில் ஃப்ரேமில் இருக்கும்போது டைட்டாக தான் இருக்கும். ஃப்ரேம்லேருந்து கலட்டையில் லூஸ் கொடுக்கும். அதனால் வந்து 2 மினிமம் ஸ்டிச் பண்ணலாம். அடுத்து வந்து ஸ்டோன் செயினை வந்து பேஸ்ட்டு போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 மணி நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம 2 சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அடுத்து சேம் சுகர் பீட் லைன் தான் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். 2 வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அடுத்து 3mm பீடு சிங்கிளாக வச்சு 2 லேயர் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்துட்டு ஒரு லைன் வந்து சுகர் பீட் லைன் கொடுத்துருக்கேன். அதே சேம் ஸ்டோன் செயின் வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு 2 வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒட்டினா மட்டும் நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக இதாகாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்துட்டு சுகர் பீட் லைன் ஒரு லைன், கடைசியாக வந்துட்டு ஒயிட் கலர் 3mm பீடு வச்சு நார்மலாக சிங்கிள் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணி பேக் நெக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பீடாக விட்டு ஒரு ஒயிட் கலர் பீடு வச்சு கடைசியாக ஒரு ஃபினிஷிங் கொடுத்து முடிச்சிருக்கேன் பேக் நெக் ஃபுல்லாக. புட்டாஸ் வந்துட்டு ஒரு 3mm ஒயிட் கலர் பீடும் அதை சுற்றி சுகர் பீடும் கொடுத்து ரவுண்டாக வச்சு பேக் நெக் ஃபுல்லாக புட்டாஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேக் நெக் வந்துட்டு டிசைன் வந்து எப்படி இருந்துச்சோ அதே போலயே பேக் நெக் வந்து சூப்பராக வந்துருச்சு. ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு பேக் நெக் போல தான் சேம் பார்டர் அதே போல் கொடுத்துட்டு அங்கங்கே புட்டாஸ் வந்துட்டு வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணியிருந்தோமோ சேம் பேட்டர்ன் தான் ஸ்லீவ் டிசைனும். 4 லைன் ஜரி த்ரெட்டு, ஒரு லைன் 3mm பீடு, ஒரு லைன் சுகர் பீட் லைனு, அடுத்து வந்துட்டு ஸ்டோன் செயின் ஒரு லைனு, அதுக்கப்புறம் சேம் ஒரு லைன் சுகர் பீடு, 3mm பீட் 2 லைனு, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் லைனு, ஒரு ஸ்டோன் செயின், ஒரு சுகர் பீடு. புட்டாஸுமே பேக் நெக்கில் ஃப்ரண்ட் நெக்கில் எப்படி வச்சோமோ அதே போல் புட்டாஸுமே ஒரு 3mm ஒயிட் கலர் பீடு வச்சு சுற்றி வந்துட்டு சுகர் பீடு வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட பிக்கை வந்து நான் பேக்கில் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.